MCR Pure Cotton Club, formals and casual shirts. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755-0030-222. படுக்க கூட இடம் கிடையாது. இந்த ஈரத்திலே பத்துன்னு நினச்சிக்கின்னு பத்துன்னு கிடக்குறோம். நாங்கள் ரோட்டில் இருந்தோட நல்லா தான் இருந்தோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு போட்டாங்க. கட்சியில் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. நாங்களும் எத்தனை வாட்டி தான் இப்போ நாங்கள் சொல்கிறது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியாக சொல்லுவாங்க. அப்பப்போ மனு எழுதி கொடுத்துன்னு தான் வரோம். உங்களுக்கு போட்டுன்னு வராங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு மேலெல்லாம் தளம் போடுறாங்க, அதை போடுறாங்க, இது போடுறாங்க. இன்னும் போல இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பேர் போடுவாங்களா? தண்ணி நிற்குதுறாங்க. என்ன இப்போ நைட்டில் நிம்மதியாக தூக்கம் இல்லை. நைட்டெல்லாம் எழுந்து வந்து மொத்தத்தில் வாரி ஊற்றுறோம், துணிகளை போட்டு போட்டு புழிஞ்சு விடுறோம். அது பாருங்க எவ்வளோ தண்ணி பாருங்க. இது இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் நாங்கள் இப்படிதான் நாங்கள் வச்சு புழிஞ்சு விட்டுருக்கோம். ஃபுல்லாகவே தண்ணியாக இவ்வளோ தண்ணி மட்டும் நைட்லாம் தூக்கம் கிடையாதுங்க சார். யாரோ ஒரு அதிகாரி வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டிலலாம் இதுமாரி இருந்தால் இருப்பாங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஒழுகிட்டு தான் இருக்குது. இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஹெவியாக ஒழுகுது. அப்படியே அதே சேம் தான் மழை இல்லைனா கூட இப்படி தான் ஒழுவும். இது வந்து மழையால் தான் ஒழுகுதுன்னு கிடையாது இந்த இடம்லாம். எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் வராங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு 20-30 கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே தூக்கின்னு வராங்க. கவர்மெண்ட்டில் அன்றைக்கி ஒரு நாள் வராங்களாங்காண்டி மற்ற பிரகாரம் வர வீட்டுக்கிட்ட மேடம் வந்து வீட்டில் வந்து பாருங்கள் மேடம் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இருங்க பார்க்கலாங்க, ஏங்க எவ்வளோ இருக்காங்க பண்ணிட்டு தாங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாதுங்க. மாடி வீடு தராங்க மாடி வீடு தராங்கன்னு சொல்லி நாங்களா கேட்டோம் மாடி வீடு. நாங்கள் எங்கேயோ ஓலை வீட்டில் குடி சைடில் இருந்தால் கூட நாங்கள் நிம்மதியாக இருந்தோங்க. அவங்களால வாழ முடியுமா அந்த மாதிரி இடத்துல? குழந்தைங்களை வச்சு எங்களால் வாழ முடியுது, அவங்களால வாழ முடியுமா? படுக்கவே முடியாது. எடுத்து வரும். இது மாதிரி புழிஞ்சு தான் நாங்கள் விடுவோம். இதை வரலாம் புழிஞ்சு விட்டு தொடச்சிட்டு படுப்போம். திருப்பி தண்ணி வரும். ஃபுல்லாக பாசி வந்து பார்க்க கூட மாட்டாங்க. மேலே டேங்க்ல தண்ணி அப்படியே ஊற்றுவோம். ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக பாசி. அந்த தீவிர தண்ணி உள்ளுக்கு அப்படியே இறங்கிடும். எந்த டைமும் தண்ணி உள்ளே வரும். ஓட்டு கேட்க வரும்போது தான் நாங்கள் மக்களே கண்ணுக்கு தெரியும். அந்த ஓட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் மக்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல என்ன விவசாயம் பண்ணுறாங்களா, எப்படி இருக்கிறான்னு தெரியாது. இந்த இடத்துல எங்கள் அப்பா வயசான ஒரு 74 வயசு எங்கள் அப்பாவுக்கு. இந்த இடத்துல படுத்துட்டு இருப்பார். நான் சொல்ல போயிட்டு அக்கா வீட்டிலலாம் போய் படுங்க பாடினா கேட்க மாட்டார். இதாலேயே அவர் ஓட முடியாமல் அவர் இறந்து போயிட்டார். இதாலேயே கேள்வி கேட்க போடானா தெரியுமா சொல்கிறாங்க, வீடு வாடகை கட்டினீங்களா, கரண்ட் பில்லு கட்டினீங்களா? நாங்களா கேட்ட அந்த இடத்துல வீடு கவர்மெண்ட் ஒரு நாளாச்சுலாம் இருக்க முடியுமாங்க? ஆனால் ஏசியில் போட்டு உட்காந்துக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் இருக்க முடியுமா சொல்லுங்க பாருங்க. அதே அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை இட்டு நீங்கள் இருக்க முடியுமா சொல்லுங்க பாருங்க. அப்படி இருக்கட்டும், நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோங்க. படுக்க கூட இடம் கிடையாது. இந்த ஈரத்திலே பத்துன்னு நினச்சிக்கின்னு பத்துன்னு கிடக்குறோம். இப்போ எங்கள் நிலமை என்ன வருது? தண்ணி வந்துக்கினே இருக்குது. கொயா தண்ணி விட்டாலும் வருது, மழை பெஞ்சாலும் வருது. படுக்க கூட இடம் கிடையாது எங்களுக்கு. அது 1ஆம் பிளாக்காண்ட போய் ஆஃபீஸில் போய் கிளம்பி கொடுத்தோம். யாருமே வரல. சரி போய் சொல்லி பார்த்தோம், வரல. இப்போ பாரு மழை பெய்து ஒரு ஓரமாக உட்காந்து கிடக்குறோம். ஃபேன் போட்டுச்சுன்னா எடுத்து அடிக்கும், ஷாக்கு அடிக்கும். இப்போ எங்கள் நிலமை என்ன வருதுன்னு தெரியல. யாருமே வந்து பார்க்கல. எவ்வளோ வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது? நாங்கள் இப்போ வந்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆகுது. ஆமாம், அதுலேருந்தே இருக்குது. ஒரு 6-7 வருஷமாக இருக்குது. ரொம்ப எல்லா வீட்லேயும் இதே பிரச்சனை. ஆமாம், எல்லா வீட்லேயும் இருக்குது. மேலே 4வது மேலே எல்லார் வீட்லேயும் இருக்குது பிரச்சனை. எம்எல்ஏ கவுன்சிலர் வராங்க, கீழே வந்து பார்த்துட்டு கீழே போயிடுறாங்க, மேலெலாம் வர மாட்டேன்றாங்க. வந்து காவை பார்க்குறாங்க, அதை க்ளீன் பண்ணுறாங்க, மேலே வந்து எதுவும் பார்க்க மாட்டேறாங்க. இது எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. வந்து அவங்க வந்து பண்ணித்தரேன் அந்த அதிகாரியை வந்து சும்மா மேட்டராக பேசிட்டு போய் நின்றுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதாவது என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்கள கேட்டு போயிடுறாங்க. அதோட வீட்டுக்குள்ள வரல, கீழே வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க. கீழே உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. வீடு ஒழுகுது, படுக்க முடியல.
நாங்கள் ரோட்டில் இருந்தோட நல்லா தான் இருந்தோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு போட்டாங்க. எந்த வசதியும் இல்லாத இடத்துல போட்டால் எப்படிங்க? ஒன்று குழந்தை குட்டியெல்லாம் நாங்கள் வச்சு நிற்கிறோம். இந்தமாரி மழை இருந்தால் நாங்கள் எப்படி படுக்கிறது சொல்லுங்கள்? நாங்களும் இப்படி படுக்கிறோம் 2 பேர். ஒரு குழந்தை அப்படி படுது, ஒரு குழந்தை சொந்தக்கார வீட்டில் விட்டு வரோம். ஏன்னா மழையாக இருக்கிறதுனால படுக்க இடம் இல்லை. எங்கே நாங்கள் வச்சு நீங்கள் படுக்கிறது? நாங்கள் பாரிஸில் இருக்கும் போது இதே நிலமை தான் எங்களுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல வந்தாலும் எங்களுக்கு மாறும் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். கட்சியில் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. நாங்களும் எத்தனை வாட்டி தான் இப்போ நாங்கள் சொல்கிறது? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியாக சொல்லுவாங்க. அப்பப்போ மனு எழுதி கொடுத்துட்டு தான் வரோம். எங்கள் நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வரோம். இந்த மாதிரி இருக்குது, தண்ணி வசதி இப்படி இருக்குது, கதவு சரியில்லை, எதுவுமே எங்களுக்கு சரியில்லை. எங்கள் கோரிக்கை நாங்கள் யார்கிட்ட தான் சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. தண்ணி வருது எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி தான் இருக்காது. ஆமாம், ஒவ்வொரு வீட்டில் இருக்க மாட்டுது, ஒவ்வொரு வீட்டில் இருக்குது. இப்போ இதே மாதிரி இருந்தால் இப்போ நாங்கள் எங்கே தான் போய் இருக்கிறது? இல்லை எங்களை ரோட்டில் இட்டுன்னு போய் விட்டுற சொல்லிவிடுங்க. இந்த இப்போ குளமாக நிற்கிது. இப்போ சாதாரண இது ஒரு மழை, இப்போ புயலாக காற்று வந்துச்சு, நாங்கள் எங்கே போய் படுக்கிறது? எங்கே போய் இருக்கோம்? ரொம்ப கஷ்டம். என்னங்க இங்க யாரும் வந்து பார்க்கல. நாங்க வந்து சொல்றோம், எங்களுக்கு யாரும் சொல்ல. கேட்டா என்ன சொல்றாங்க? உங்களுக்கு போட்டுன்னு வராங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு மேலெல்லாம் தளம் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க. இன்னும் போல இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பேர் போடுவாங்களா? எலெக்ஷன் இருக்கும் போதே போட மாட்டீங்க, அப்புறம் எலெக்ஷன் வந்த மட்டும் எப்போ போடுவீங்க? எங்களுக்கு மேலெல்லாம் ரெடி பண்ணி நிற்கிறோம் சொல்றாங்க. அவங்க வந்து சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரம் ஆகுது. ஆனால் 1வது பிளாக்லாம் போட்டுன்னு வராங்க. இன்னும் இங்கே எதுவுமே வரலையே. எப்போ மழை வந்து மழையில் நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு என்ன இருக்குது? எங்க வீட்டுல மட்டும் இல்ல, நிறைய பேர் கையோட வந்துச்சு. நிறைய பேர் வீட்டுல கீழே விழுந்துச்சு. அதெல்லாம் தரம் இல்லாம இருக்கு. இந்த ஜன்னல் இல்லைன்னா மழை தண்ணி எல்லாம் உள்ளதான் வரும். அதாவது ஜன்னல்ல ஒன்றும் தரம் கிடையாது. அந்த ஜன்னல் நிறைய பேர் வீட்டுல கீழே ஊந்துருச்சு. இது இப்போ இதுவும் உழுற ஸ்டேஜ் தான். இது ஊந்துச்சுன்னா ஒரு மழை வந்தா எல்லாம் தண்ணி உள்ளதான் வரும். படுக்கிறதுக்கு ஒண்ணுமே வசதி இல்லை. கீழேயும் ஃபுல்லா அங்க உள்ளேயும் ஒழுகுது. சுத்தமா கீழே இருக்கிறவங்க தப்பிச்சாங்க, மேல இருக்கிறவங்க ஃபுல்லா ஊத காத்து மாதிரி அப்படியே சுட்டு 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 சுட்டு. ஒரு டார் பாய் போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இது கல் வீடாக இருக்குது, நம்ம எந்த டார் பாய் போடுறது? இப்போ ஒன்று தொட்டால் கூட அது அதிகமான விலைவாசி ஆகிடுது. நாங்களே இல்லாத பட்டுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? சொல்ல தான் முடியும். எங்களுக்குன்னு யாரும் சப்போர்ட்டும் கிடையாது, யாரும் எடுக்க போகிறதும் கிடையாது. மேலெல்லாம் உழுதுங்கண்ணா. சரிங்க, ஃபுல்லாக உழுது. நாங்கள் படுக்க இடம் இல்லை. அது பாருங்க, ஃபுல்லாக தண்ணி. இது ஃபுல்லாக தண்ணி, இது ஃபுல்லாக ஓதம் சோறு மாதிரி அப்படி உள்ளேருந்து வரும். உள்ளுக்கே வருது தண்ணி. நாலஞ்சு இது சைடில் ஊற்றுல ஃபுல்லாகவே உள்ளும்ல பாருங்க. கீழே இருக்கமா தண்ணி அப்படியே இருக்கு. ஆமாம், இது உள்ளா அப்படியே சைடில் இப்படி வரத்துனாங்க. நைட்டில் ஏன் தூக்கமே இருக்காது எங்களுக்கு. துவச்சி விட்டு இருப்போம் நாங்கள். இங்கே சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்கோம். ஒரு பையன் 8வது படிக்கிறான், ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் 6வது படிக்கிறான், ஒரு பொண்ணு 5வது படிக்குது. குழந்தைங்க ஸ்கூல் லீவால எல்லாமே நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்க, யாருமே இங்கே இல்லை. நாங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வீடு படுக்க இடம் இல்லை. இது ஒரு ஆள் வீட்டு பத்துக்குறோம், ஒரு ஆள் அப்படி பத்துக்குறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது இந்த வீட்டுல. பாத்ரூம் தண்ணிலாம் கூட இப்படி வந்துடுது வெளியே. ஆமா, பாத்ரூம் தண்ணி கூட வந்துடுது வெளியே. எங்களால இங்க இருக்கவும் முடியல. குழந்தைங்களாம் குழந்தைங்க இருக்குது. நாங்க என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்களும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி பாக்குறோம், யாரும் வந்து ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. இங்க வராங்க, வந்து பேசிட்டு யாரும் வீட்டு என்ன சொல்றாங்கம்மா? கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து என்ன வந்து பாக்குறேன்றாங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க சார். இங்க இருக்க எல்லா வீடுக்கும் இதே பிரச்சனை. எல்லா வீடுமே ஒழுகுது. இங்க ஆளுங்களாங்க காலையில வியாபாரத்துக்கு போறவங்க எல்லாம் நைட்ல தான் வந்து படுப்பாங்க. என்ன வேலைமா செய்யறாங்க இங்க இருக்கு? எல்லாம் நாங்க காய் வியாபாரம் பண்றோங்க சார். கூலிக்கு தான் நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம். ஒரு பிரெக்னென்ட் ஆகுறாங்க, நடக்க முடியல, வழிக்கு உயிராங்க. நாங்களே காயில ஊந்துருப்போம். நாளை யாரும் வழுக்குது எங்களுக்கு. ஆமா, வர ஃபுல்லாவே வர முடியல. ஃபுல்லாவே ஒழுகுது. ஒரு துணி காய போட முடியல, எல்லாமே அப்படியே கிடக்குது. எங்க வீட்டுக்குள்ளே இவ்வளவு தண்ணி நிக்குது. நாங்க என்ன பண்ண நைட்ல நிம்மதியா தூக்க முடியல. நைட்டெல்லாம் எழுந்து வந்து மரத்துல வாரி ஊத்துறோம், துணிகளை போட்டு புழிஞ்சு விடுறோம். அந்த பாருங்க எவ்வளவு தண்ணி பாருங்க. இப்படி இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படிதான் நாங்க புழிஞ்சு விட்டுறோம். ஒரு பக்கம் மொத்தத்துல வாரி ஊத்தணும். ஒரு சைடு ஃபுல்லாவே தண்ணியா தான். இவ்வளவு தண்ணி மொண்டு நைட்லாம் தூக்கம் கிடையாதுங்க சார். யாரோ ஒரு அதிகாரி வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் மாரி இருந்தா இருப்பாங்களா? நாங்க என்ன பண்றது? நாங்க கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியாது. அவங்க தான் சார் முயற்சி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். இந்த பாத்ரூம் தண்ணியும் உள்ள வந்துருமா? ஆமா, இது தண்ணி நம்ம போற தண்ணி இப்படி வெளியே வருது. ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லாவே ஃபுல்லா தண்ணி நிக்குது. மொத்தத்துல வரணும். மொத்தத்துல தான் சார் நாங்க வாரி ஊத்துறோம். நைட்ல இங்க காட்டுங்க பாருங்க. இதான் வாரி மொண்டு ஊத்துறோம். இதனால குழந்தைங்க படிப்பே வேஸ்டா போகுது. குழந்தைங்க போய் 2 வாரம் ஆகுது ஸ்கூலுக்கு. இந்த மழைனால உங்க ஸ்கூலுக்கு நாங்கள் அப்புறது இல்லை. வீடு ஃபுல்லாகவே ஒழுகுது. ஃபேன் அந்த ஒரு ஃபேன் தான் விட போட்டால் கூட எங்களுக்கு பயமாக ஷாக் அடிக்குது.
எங்கன்னா காலை வைக்க முடியல எங்களால, ரொம்ப ஒழுகுது வீடெல்லாம். இப்போ வந்து மேலே வந்து க்ளீன் பண்ண வந்தாங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அது வரைக்கும் வீடெல்லாம் ஒழுவாமல் தான் இருந்தது. மேலே வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த ஓடெல்லாம் இருக்கும், மேலே அந்த ஓடு அந்த டைல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். அது என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு பேத்துட்டு கீழே போட்டாங்க. போட்டதுலேருந்து அன்னிலேருந்து தண்ணி விடுவாங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணி ஓவர்லாக் ஃபுல்லாகிட்டு என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே தண்ணி வந்து முட்டி கால அளவுக்கு தேங்கி நிற்கும். அதனால என்ன பண்ணுறது, அந்த பில்டிங்கில் ஊறி ஊறி என்ன பண்ணோம், எல்லார் வீட்லேயும் வர ஆரம்பிச்சிது. அது இல்லாமல் வீட்டில் இருக்க பாத்ரூம் தண்ணியிலேருந்து லீக்கட் ஆகிட்டு எல்லா வீட்டில் இருக்கவங்களும் முக்கால்வாசி வீடு இங்கே வந்து ஃபுல்லாக ஒழுவிட்டு தான் இருக்குது. இது வந்து மழை பெய்யறதுனால ஒழுகுதுன்ற கோசம் கிடையாதுங்கண்ணா. இது வந்து ஆக்சுவலாக வந்து டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஒழுவிட்டு தான் இருக்குது. இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் ஹெவியாக ஒழுகுது. அப்படியே அதே சேம் தான் மழை இல்லைனா கூட இப்படி தான் ஒழுவோம். இது வந்து மழையால் தான் ஒழுகுதுன்னு கிடையாது. இந்த இடம்லாம் மழை இல்லாமலே கூட இப்படி தான் ஒழுவோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த தண்ணி விடுறாங்க பார்த்தீங்களா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் அந்த தண்ணி ஓவர்லாக் ஃபுல்லாகி அதுலேருந்து வர தண்ணிங்க தான் இதெல்லாம். இப்போ மழை அந்த ஒரு வாரம் மழை பெஞ்சதுனால இப்படி ஊற்றுது. இதுக்கு அப்புறமே இப்படி தான் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சமாச்சுன்னா அவங்களுக்கு எதனா மனச்சாச்சுன்னு ஒன்று இருக்குமா அவங்களுக்குலாம்? அவங்க வீட்டில் இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் இருப்பாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எம்எல்ஏ கவுன்சிலர்லாம் வராங்க, வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு 20-30 கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே தூக்கின்னு வராங்க. எல்லாம் பெரிய பெரிய நோட்டுலேருந்து எல்லாம் தூக்கின்னு, சார் இதை பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார், ஏமா என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களே தான் குறைச்ச முடியும். அவங்க வந்து கேட்குறாங்க, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணுறேன் சார் சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் அன்றைக்கி ஒரு நாள் வராங்களாங்காண்டி மற்ற பிரகாரம் வர வீட்டுக்கிட்ட மேடம் வந்து வீட்டில் வந்து பாருங்கள் மேடம் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இருங்க பார்க்கலாங்க, ஏங்க எவ்வளோ இருக்காங்க பண்ணிட்டு தாங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாதுங்க. குடிசை வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலாம் ஒழுவும் தான், மழை பெஞ்சா ஒழுவும் தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், தார்பாய் போட்டிருக்கோம், தார்பாயெல்லாம் போட்டு தான் மூடிட்டு இருக்கோம். அப்போ கூட எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இங்கே வந்து மாடி வீடு தராங்கன்னு சொல்லி நாங்களாக கேட்ட மாடி வீடு. நாங்கள் எங்கேயோ ஓலை வீட்டில் குடிசையில் இருந்தால் கூட நாங்கள் நிம்மதியாக இருந்தோங்க. அவங்களால வாழ முடியுமா அந்த மாதிரி இடத்துல? குழந்தைங்களை வச்சு எங்களால் வாழ முடியுது, அவங்களால வாழ முடியுமா சொல்லுங்கப்பா? அவங்க சொகுசாக ஏசி போட்டு இருப்பாங்க, நாங்கள் ஏசியில் இருக்கோம். எங்களுக்கு நிம்மதியாக ஒரு வீடு தான் கேட்குறோம். அதை ஒழுங்கு விடாத வீடாக தானே இருக்கணும். எல்லார் வீட்லேயும் ஜன்னல் இந்த பாருங்க, இந்த ஜன்னல்லாம் கை வச்சாலே போதுங்க. அதை உள்ரூமில் லைட் ஆகிட்டு திறந்தா பொத்துணுக்குது, அதுக்கு சண்டை போடுறாங்க. யார் மேலே வந்துச்சுன்னா நாங்கள் வேணுமுடியாக தூக்கி போடுறோம். சொல்லுங்க பார்க்கலாம். கையை வச்சு திறந்தாலும் ஜன்னல் பொத்துன்னு உழுது. இந்த பாருங்க, இங்கே கிச்சனுக்கு மெயின் ஜன்னல் இல்லை. இதால் எவ்வளோ பர்னர் தெரியுமா நாங்கள் போயிருக்கு, திருடு போயிருக்கு. இதெல்லாம் திருடு போயிருக்கு. இந்த ஜன்னலை பாருங்க, பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளோ திருடு போகுது தெரியுமா? இந்த மாரி இருக்கு. ஆமாங்க, இந்த பாருங்க, இந்த வீட்லேயும் பாருங்க, அந்த வீட்லேயும் பாருங்க, எல்லா வீட்லையும் இந்த வீட்லேயே இருக்குது, இந்த வீட்லேயே இருக்குது, அந்த வீட்லேயே ஜன்னல் இல்லை. இப்படி வச்சுட்டு சமையல் சென்டர் போய்ட்டு ஏதோ ஞாபகத்தில் பூட்டு போட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த கையை விட்டு பர்னர் எடுத்துட்டு 2 பர்னர் எடுத்துட்டு இருக்கிறத எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமாம், மழை தண்ணின்றதுனால இல்லை, ஆல்மோஸ்ட் இந்த டேங்க்லேருந்து தண்ணி ஊற்றுற தண்ணியால தான் இப்படி இருக்குது. இப்போ இந்த கண்ணகி நகரில் இருக்க எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா? இது 4வது மாடி. இந்த 4வது மாடி சீலிங்லேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சிருக்காங்க. பக்கெட் ஃபுல்லாக தண்ணி. இது வாசல்லே இவ்வளோ தண்ணி பாருங்க. இது மழை டைம் மட்டும்லாம் கிடையாது, நார்மலாவே இருக்கு. நார்மலா நீங்க தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. மழை டைம் கிடையாது, நார்மலாவே தண்ணி போட்டாங்க. தண்ணி ஃபுல்லா மேல தேங்கினா தண்ணி போறாங்க, எல்லாம் தண்ணி ரொம்ப எங்களுக்கு தண்ணி இப்படி கீழே வரும். இந்த பாருங்க தண்ணி எவ்வளோ வருது, மழை பெஞ்சு உள்ளே தண்ணி ஃபுல்லாக வரும். இந்த பாருங்க, படுக்கவே முடியாது. எடுத்து பாருங்க, இது மாதிரி புழிஞ்சு தான் நாங்கள் விடுவோம். இந்த பாருங்க, புழிஞ்சு விட்டு தொடச்சிட்டு படுப்போம், திருப்பி தண்ணி வரும். தொடச்சி போட்டுக்கிறேன் பாருங்க, துணியெல்லாம் தொடச்சி இதே மாதிரி தான் மழை பெஞ்சா இதே மாதிரி தினைக்கு தான் பண்ணிட்டு இருப்போம். படுக்க முடியாது. இப்போ உள்ளெல்லாம் பாருங்க, இந்த பாருங்க உள்ளெல்லாம் அப்படியே துடைப்போம். இப்போ நல்லா தான் இருந்தது, ஒரு 3 வருஷம் நல்லா இருந்து வந்து இடிச்சுனாங்க. மேலே வந்து இடிச்சு கட்டுறோன்னு பண்ணாங்க பாரு, அதில் வரல 5 வருஷம் ஆச்சு. டைல்ஸ் போட போகிறோம், தண்ணி இன்னைக்கு செடியெல்லாம் முளையுது மேலேன்னு டைல்ஸ் போட போகிறோம். நாங்கள் அந்த பள்ளம் நோண்டி போனாங்க பாரு, அதோட திருப்பி டைல்ஸும் போடல, எதுவும் போடல. அப்படியே தண்ணி விட்டோட டேங்க்லேருந்து தண்ணி ஒழிஞ்சு உள்ளே வரோம். இந்த பாருங்க, இந்த ஓரெல்லாம் தண்ணி. இந்த பாருங்க, இந்த பீரோ காலை அப்படியே போச்சு, தள்ளி இங்கே இருந்தது பீரோ, அங்கேயே ஊற்றுச்சு, இங்கே மாற்றி வச்சோம், இங்கேயே அப்படியே ஊற்றுது. இந்த பாருங்க, அந்த மூலையெல்லாம் தண்ணி. இந்த பாருங்க, எடுத்து தொடச்சி வைக்கிறது. இதில் தான் படுக்குது. நாங்கள் ஃபுல்லாக பாசி வந்து பார்க்க கூட மாட்டாங்க. மேலே டேங்க்லேருந்து தண்ணி அப்படியே ஊற்றும். ஆமாம், ஃபுல்லாக பாசி. அந்த தீவிர வர தண்ணி உள்ளுக்கு அப்படியே இறங்கிடும். எந்த டைமும் தண்ணி உள்ளே வரும். மழை பெஞ்சா மாட்டோம், தண்ணி டேங்க்கில் ஊற்றுறாங்க, தண்ணி எல்லாம் உள்ளே போயிடும். கிச்சனில் செய்யவே முடியாது சாப்பாடு, அதெல்லாம் வெளியே வச்சு செய்கிறோம் சாப்பாடு. இங்கே பாருங்க, அந்த கட்டில் உள்ளே போட கட்டில் அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு, வெளியே தூக்கி போட்டோம். ஆமாம், தண்ணி உள்ளே வந்து நிற்கிறதுல போச்சு, வெளியே போட்டோம். இந்த கட்டில் அப்படியே தண்ணியில் ஊறி போய் வெளியே போட்டோம். இதெல்லாம் படுப்போம் நாங்கள் தொடச்சிட்டு தண்ணி வரும்போது.
இதுவும் அப்படியே போயிடுச்சு, ஒழிஞ்சிடுச்சு, அப்படியே வெளியே போட்ட தூக்கி. ஓட்டு கேட்க வரும்போது தான் நாங்கள் மக்களே கண்ணுக்கு தெரியும். அந்த ஓட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் மக்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல என்ன விவசாயம் பண்ணுறாங்களா, எப்படி இருக்கிறான்னு தெரியாது. அதுவும் ஓட்டு கேட்கும் போது பாரு வந்து நம்மளை விசாரிப்பாங்க, நம்மளை அதை பண்ணுவாங்க, இதை அப்போ தான் ஜனங்களை கவர் பண்ணுவாங்க. முடிஞ்ச பிறகு நம்ம யாரோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபுல்லாகவே அந்த ஃபுல்லாகவே ஒழுகுது பாருங்க. மேலே பாருங்க பாசி, இந்த பாசி. ஆமாம், இங்கே பாருங்க, அந்த மூலையில் பாருங்க தண்ணி பாருங்க. இந்த பாருங்க இங்கே ஒழுகுது பாருங்க. இந்த பாருங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக நான் எங்கே பாருங்க ஓலை வீட்டில் தான் நான் போட்டு தார்பாய் போட்டிருக்கேன். இந்த வீட்டில் நான் தார்பாய் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க என் வீடு பீரோலாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் அது மேலே இருக்க எல்லா பொருளும் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே போட்டு தார்பாய் போட்டிருக்கேன். அந்த உள்ளே ஒழுகுது. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபேனை. 24 மணி நேரமாக ஃபேன் ஓட்டிகிட்ருக்கோம். இந்த இடத்துல எங்கள் அப்பா வயசான ஒரு 74 வயசு எங்கள் அப்பாவுக்கு. இந்த இடத்துல படுத்துட்டு இருப்பார். நான் சொல்லுவேன் போயிட்டு அக்கா வீட்டிலலாம் போய் படுங்கப்பா அப்படின்னா கேட்க மாட்டார். இதாலேயே அவர் ஓட முடியாமல் அவர் இறந்து போயிட்டார். இதாலேயே ஆல்மோஸ்ட் இதால தான். இந்த பாருங்க அது ஜன்னலை பாருங்கள். இந்த பாருங்க தண்ணி பாருங்கள். ஏதோ மேல் வீட்டில் வந்து தண்ணி ஊற்றுனா பரவாயில்ல, கீழ் வீட்டில் ஊற்றுது பாருங்க தண்ணி. இதை பாருங்கள் தெரியுதுங்களா, என் வீட்டு ஜன்னலே போயிடுச்சு பாருங்க. இது பாருங்க ஃபுல்லாகவே அப்படியே தண்ணி பாருங்க. நான் அப்படியே அந்த இடத்துல ஹோல்ஸ் பண்ணி எல்லாம் தண்ணி அப்படி டெய்லியும் தண்ணி ஊட்டிகிட்டே இருப்பேன் நான். எதனா கேள்வி கேட்க போடானா தெரியுமா சொல்கிறாங்க, வீடு வாடகை கட்டினீங்களா, கரண்ட் பில்லு கட்டினீங்களா. நாங்களா கேட்ட அந்த இடத்துல வீடு எங்கேயே குடிசை வீட்டில் இருந்தாலும் நாங்கள் நிம்மதியாக இருந்தோங்க. நாங்கள் இந்தமாரி தொல்லைலாம் கிடையாது. அழகாக இருந்தாலும் நாங்கள் தண்ணி விட்டு நாங்கள் நிம்மதியாக பத்துட்டு இருப்போம் காய வச்சு. இந்த அளவுக்குலாம் தொல்லை கிடையாது எங்களுக்கு. இங்கே வந்து பாருங்க எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல ஓடிட்டே இருக்காங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் பார்க்கல, நான் வெளியிலே வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னு நினச்சிங்களா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட ஓடியாந்துருவாங்க. 20 பேர்கிட்ட ஓடியாந்துருவாங்க. சார் தோ சார், தோ பண்ணுறேன் சார், தோ பண்ணுறேன் சார், பரபரப்பாக போடுவாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு இடத்துல க்ளீன் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே பண்ணாங்க, சரி நான் பண்ணித்தரேன் பாடின்றாங்க. கவர்மெண்ட்டில் போய் நான் சொன்னேன் நீங்கள் என்ன கேட்பேன், வீடு வாடகை கட்டுறீங்களா, வீடு வாடகை கட்டினா வாங்க, இல்லைன்னா போங்க. என்கிட்டே சொல்லியிருக்காங்க. இந்திரா மேடம்லாம் என்ன மூஞ்ச கட்டியிருக்காங்க. ஆமாம் கவர்மெண்ட் தாங்க, அதுதாங்க அவங்க தாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. நாங்களும் அங்கே வீடு கேட்டோம். எங்கேருந்து காலி பண்ணி எங்களுக்கு எழில் நகரில் கொடுங்க நாங்களாம் சொன்னோம். எங்களுக்கு தேவையான அவங்க தான் கொடுக்குறாங்க. எங்களை கொடுத்துட்டு எங்களே இந்த அளவுகளை போட வைக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்ல போகலாம். கவர்மெண்ட்டு நாங்கள் யாருன்னா சரியில்லைன்னா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டே சரியில்லைனா நாங்கள் யார்கிட்ட போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க இந்த பாருங்க ஷாக் அடிச்சு இந்த இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேங்க. இந்த பாருங்க இந்த இடத்துல டேப் ஒட்டி வச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் ஷாக் அடிக்கும். இப்படி இருந்தால் எப்படிங்க ஊழ ஓதங்காக்குதுங்க. பாத்ரூம் தண்ணி தான் முக்கால்வாசி இதில் வருது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு எது பாருங்கள் ஹாஸ்பிட்டல் சொல்லி இந்த மாதத்துலேயே 3 வாட்டி போயிருக்கோம். ஒருத்தர் 1500 2000 கேட்குறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால். அது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த 3 மாதத்தில் இந்த மாதத்தில் போகுது 3 வாட்டி. இந்த மாதத்துலேயே 3 வாட்டி போகுது. இது நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்க பாலாம். அவங்களாம் அசால்ட்டாக நிற்கிறாங்க. எங்கெல்லாம் பணம்லாம் மரத்தில் இதை வச்சிருக்கேன் பாருங்க பனை மரம். அப்படியே அதுலேருந்து சொரின்னு போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துடுவேன் நான். கவர்மெண்ட் ஒரு நாளாச்சுலாம் இருக்க முடியுமாங்க? ஆனால் ஏசியில் போட்டு உட்காந்துக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் இருக்க முடியுமா சொல்லுங்க பாலாம். அதே அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை இட்டுன்னு வந்து இங்கே இருக்க முடியுமா சொல்லுங்க பாலாம். அப்படி இருக்கட்டும், நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோங்க. எப்படிங்க வாழ முடியாதுல்ல? மனசாட்சி கொஞ்சமாச்சுன்னா இது பண்ணியிருக்கணுங்க, கொஞ்சமாச்சுன்னா இருக்கணுங்க, ஐயோ இருக்கணுங்க. நாங்கள் காசு பணம்லாம் கேட்கலங்க. ப்ளீஸ் உண்மையில தயவு செய்து எங்களுக்கு காசு பணம் எதுவுமே வேணாங்க. எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாலே போதுங்க. உங்களை தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன். எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடம் இருந்தாலே போதுங்க. அதை விட்டு நாங்கள் எங்கெங்க தெரியுமா ஓடி போயிட்டு உட்காடுறோம். எங்கெங்கே நாங்கள் போகிறோங்க. எங்கள் குழந்தை பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இட்டுக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சமாச்சுன்னா ஐயோ இருக்கும் பாருங்க. ப்ளீஸ் தயவு செய்து நான் உங்களை ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 755 0030 222.